சுகமாக்கப்பட்ட மனுஷன் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். 40 வயதான அந்த மனிதனை எருசலேமில் எல்லாருக்கும் தெரியும். பிறவிலேயே அப்படிப்பட்டவன்றது எல்லாருக்குமே தெரியும். தேவாலயத்து வாசல்ல பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். தேவாலயத்துக்கு வர எல்லாருக்குமே தெரியும் அவனு. ஆனா இன்றைக்கு சுகமாகி இருக்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான், பாடுகிறான். அந்த சாட்சி அருகிலேயே நிற்கிறபடினாலே அவர்களால எதுவுமே செய்ய முடியல. இவங்களை அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க, இயேசு உயிரோடு எழுந்திருக்கலன்னா இப்படிப்பட்ட அற்புதம் எப்படியா செய்ய முடியும்? மரித்தவனுடைய நாமத்துல அற்புதம் நடக்குமா? இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதனாலதான் அவருடைய நாமமே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவனை சுகமாக்கினதுன்ற. ஹல்லேலூயா. அந்த பொய்களை உடைத்தார்கள் அப்போஸ்தலர்கள். வரலாறு முழுக்க இப்படிப்பட்ட பொய்கள் கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கு 2000 ஆண்டு கடந்துருச்சு பாருங்க. இந்த காலகட்டத்திலே கூட இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பல்வேறு பொய்களாலே அடக்கப்படுகிறது. ஆமே, நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்துல. உயிர்த்தெழுதல பேசாத, இயேசுவை குறித்து சொல்லாத, சுவிசேஷம் அறிவிக்காத, சபையை மூடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அருமையானவர்கள், இதையெல்லாம் பார்த்து சோர்ந்துடக்கூடாது. இந்த எல்லா பொய்களையும் உடைத்து எல்லா சூழ்ச்சிகளையும் ஒழித்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை நிரூபிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போஸ்தலர் அப்படி நிரூபித்தாங்க. நீங்க பாருங்க, 2000 வருஷம் போயிருச்சு. இன்னைக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அன்றைக்கு எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. அவங்க அடித்தளம் அமைத்தவர்கள், அவங்க அஸ்திபாரம் போட்டவங்க, அந்த நேரத்துல எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கும் பாருங்க. ரோம் அரசாங்கமே எதிர்த்து நிக்குது. அந்த மதவாதிகள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க.